வெல்கம் டு ஜெட்ஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங்ல வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி ஒரு சம் தான் பார்க்க போறோம். சரியா? ஏ அப்படிங்கிறது டிவைட் எனவும், பி என்பதை மல்டிபிள் எனவும், சி என்பதை பிளஸ் எனவும், டி என்பது மைனஸ் எனவும் வச்சுக்கிட்டா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்காங்க. அப்ப என்ன செய்வோம்? அந்த ஏ டி இருக்கிறதுனால அதோட வேல்யூ வந்துட்டு அதை சிம்பிளா சப்மிட் பண்ணோம் அப்படின்னா 93. இப்ப டி பதிலா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் 7. பி பதிலா என்ன பண்ணும்? பெருக்கல் பண்ணணுமா? பெருக்கல் 5. இங்க சி இருக்கா? சி பதிலா பிளஸ் பி பிராக்கெட் 69. ஏ பதிலா டிவிஷன் அப்ளை பண்ணா 3. அதுக்கப்புறம் என்னது? சி தானே? சி பதிலா என்னது? பிளஸ் 26. அப்ப நம்ம இதான் வந்து சால்வ் பண்ண போறோம். எப்பவுமே நம்ம சும்மா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வருது. அப்ப இது பண்ணா என்ன வரும்? ஒரு 2 3 9 பிராக்கெட் பிளஸ் 26 பிளஸ் அதுக்கடுத்து பிராக்கெட் முடிச்ச பிறகு அதுக்கடுத்து மல்டிபிகேஷனா மல்டிபிள் பெருக்கணும் 7 35 93 மைனஸ். ஓகேவா? அப்ப எப்படி எழுதிக்கலாம்? அப்போ 93 மைனஸ் 35 பிளஸ் 23 பிளஸ் 26. அப்ப பிளஸ் எல்லாத்தையும் கூட்டலாமா? பிளஸ் எல்லாம் என்ன இருக்கு? 93 23 26. அப்ப 6 12 12க்கு 2 மிச்சம் 1 10 14 வருமா? இதுல இருந்து மைனஸ் 35 கழிச்சுப்போம். கழிச்சா என்ன வருது? 12. 12ல இருந்து 5 கழிச்சா 7. இங்க 3 0 ஆயிரும். அப்போ 1. அப்ப 107 அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சரா இருக்கு. இப்போ இதுல வந்து என்ன மெயினா இருக்குன்னா, இந்த சிம்பிளை மட்டும் மாற்றிருக்காது. கரெக்டா ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு எழுதணும் அப்படின்னாலே நம்ம ஆன்சரை சீக்கிரம் எழுதிடலாம். இதுக்கான ஆன்சர் 107. தேங்க்யூ.